இறையேசுவில் அன்புள்ளங்களே, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்னும் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். தயவுசெய்து இந்த காணொலியை நீங்கள் கேட்டுட்டு டிலீட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை குறைந்தது 10 பேருக்கு நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்கன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல அபிஷேகத்தின் ஆழத்தில் நம்ம செல்ல முடியும். தொடக்கத்தில் உங்களுக்கு புரியலைனையும் இறுதியில் உங்களுக்கு அந்த ஆழத்தில் நம்ம செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது பரிசுத்த ஆவியை பற்றி நாம் கேட்போம். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. 14-17. அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். இதே போல யோவான் 15:26வது வசனம் சொல்கிறது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். இன்னுமாக யோவான் 16:8 சொல்கிறது. 16வது அதிகாரம் 8வது வசனம், அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானது என சுட்டி காட்டுவார். யோவான் 16வது அதிகாரம் 13 உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ தூய ஆவியானவர் ஒரு ஆள், அவர் என்று சொல்லப்படுகின்றது. அவர் என்கிற பதத்தை பார்க்கிறோம். இயேசு தூய ஆவியானவரே அவர் என்று 12 முறை குறிப்பிடுகின்றார். இது எதை காட்டுகிறது? தூய ஆவி ஒரு சக்தி மட்டுமல்ல, ஒரு ஆள் என்பதை காட்டுகிறது. அவரை உண்மையில் பார்க்க முடியாது, ஆனால் ஒரு மனிதர். அவரோடு நீங்கள் ஒரு மனிதரோடு தொடர்பு கொள்வது போல தொடர்பு கொள்ள முடியும். இயேசு தன் சீடர்களிடம், நான் உங்களை திக்கற்றவர்களாக, பாதுகாப்பு அற்றவர்களாக, அனாதைகளாக விடமாட்டேன். உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். இயேசு தன் தந்தையிடம் திரும்பி செல்வதற்கு முன்பாக இயேசு தன்னை போலவே மற்றொரு துணையாளரை, ஆறுதல் தருபவரை அனுப்ப வாக்குறுதி தருகிறார். தூய ஆவியார் இயேசுவை போலவே உதவி செய்கிற மற்றொரு நபர். நான் போகாவிட்டால், இயேசு முன்னேற்படைந்து போறதுக்கு முன்னாடி சொல்கின்றார் சீடர்களை பார்த்து, யோவான் 16:7, நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். துணையாளர் என்கிற வார்த்தை ஆறுதல் தருபவர், உதவி செய்பவர், வழக்காடுபவர், பரிந்து பேசுபவர், பலப்படுத்துவர், நம்மோடு இருப்பவர் என்று மொழிபெயர்க்கலாம். இந்த வார்த்தைகளை எல்லாம் தூய ஆவியார் நம் வாழ்வில் செய்யக்கூடுமானவற்றை காட்டுகிறது. தூய ஆவியார் உதவி செய்வதற்காகவே அழைக்கப்பட்டார். எனவே நாம் உதவி பெறுவதற்காக அவரை நோக்கி திரும்ப வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது திருத்தூதர்கள் தங்கள் தேவைகளிலேயே அவரை நோக்கி பார்த்தார்கள். இயேசு விண்ணகம் சென்று தூய ஆவியானவரை அனுப்பி உள்ளதால் திருத்தூதர்கள் உதவிக்காக அவரை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். தூய ஆவியானவர் வழக்காடுபவர், பரிந்து பேசுவர் என்று அழைக்கப்படுவதால் அவர் ஒரு ஆள். தூய ஆவியார் ஒரு ஆள்
எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் நம்ம பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் கூறுகிறது, அவருக்கு அறிவு இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் அந்த எடுத்து பார்க்கலாம், கொட்டேஷன் எடுத்து அந்த அதிகாரங்களை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருக்கு தூய ஆவியாருக்கு அறிவு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம், அவருக்கு சித்தம் இருக்கிறது. ரோமியர் 8:27 அவருக்கு மனம் இருக்கிறது. எபேசியர் 4:30 அவருக்கு ஆழ்ந்த உணர்ச்சிகள் இருக்கிறது. திருத்துதர்ப்பணி 13ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம், அவர் பேசுகிறார். லூக்கா 12:12 அவர் கற்றுக் கொடுக்கிறார், ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 16ஆவது அதிகாரம் 13 அவர் வழிகாட்டுகிறார், இப்படி எப்போ இதான் பாதை, இது வழியா போ அப்படின்னு சொல்லிட்டு. நெகேமியா 9:20 அவர் அறிவுறுத்துகிறார். திருத்துதர்ப்பணி 16ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம், அவர் தடை செய்கிறார், தேவையில்லத்தையெல்லாம் தடை செய்கிறார், ஆண்டவருக்கு பிடிக்கத்தையெல்லாம் தடை செய்கிறார். மத்தேயு 12:28 அவர் வலிமை தருகிறார். ஒரு சிம்சனுக்கு வலிமை கொடுத்தது போல, ஒரு தாவீதுக்கு சிங்கத்தின் வாய்களை கிழிக்க வலிமை கொடுத்தது போல அவர் வலிமை தருகிறார் உங்களுக்கும் எனக்கும். எபிரேயர் 9ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம், அவர் சுட்டி காட்டுகிறார், இது தவறு, இது சரி, இந்த பாதையில போ, இந்த பாதையில போகாது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுகிறார். தூய ஆவியானவரை நாம் அலட்சியப்படுத்துவது பற்றி மறைநூல் நம்மை எச்சரிக்கிறது. அதை வசனத்தில் பார்ப்போம். எபேசியர் 4:30 தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். தேவையில்லாததெல்லாம் பேசி தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். 1 தெசலோனிக்கர் 5:19 தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதீர்கள். தூய ஆவியின் துணை கொண்டு இங்கு ஜெபியுங்கள், உதட்டளவில் ஜெபிக்காதீங்க, தூய ஆவியினால் ஏற்பட்டு ஜெபிங்க. திருத்துதர்ப்பணி 7:51 தூய ஆவியை எதிர்க்காதீர்கள், எதிர்த்து நிற்க கூடாது தூய ஆவியானவரே. திருத்துதர்ப்பணி 5ஆவது அதிகாரம் 3:5 தூய ஆவியானவரிடம் பொய் சொல்லாதீர்கள். போய் சபிராவும் அவருடைய கணவரும் என்ன பண்ணாங்க, நிலத்தை வித்துட்டு வந்துட்டு அப்போஸ்தலர்கள்ட்ட போய் சொன்னாங்க. தூய ஆவியானவர் அவர்களை அடித்து அப்பொழுது அவர் இறந்து விட்டார். தூய ஆவியானவருக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. திருத்துதர்ப்பணி 5:9 தூய ஆவியை சோதிக்காதீர்கள். மத்தேயு 12:31 தூய ஆவியை பழிக்காதீர்கள். மத்தேயு 12:32 தூய ஆவிக்கு எதிராக பேசாதீர்கள். இப்படியே ஜெயிப்போமா? அன்பான ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே உங்களுடைய தூய ஆவியினால் எங்களை நிரப்பி தூய ஆவியானுடைய விருப்பத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியானவரே, துணையாளரே, வந்து எங்களை தேற்றுவீராக, எங்களோடு குடிகொள்வீராக, எங்களை அம்மாண்டவர் கற்றுத்தருவீராக. ஷாபா ஹாதில் உரு ஹதிகலாரா, உங்கள் வல்லமினால நிரப்புங்க, உங்கள் ஆற்றலால் நிரப்புங்க. ஆவியானவரே, துணையாளரே, ஹல்லேலூயா. எங்களை எங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்களை எங்கள் குடும்பத்தையும் தூய ஆவியினால நிரப்ப கடந்து வருவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஜெபம் கேட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டிய ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.